வாட்ஸ்அப் ஆப்ல நீங்க பிளாக் பண்ண கான்டாக்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து பாக்குறது அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருக்கக்கூடிய கான்டாக்ட் யாராச்சும் நீங்க அன்பிளாக் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுவும் எப்படி வந்து பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் வந்து கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பிளாக்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் எத்தனை பேரை வந்து பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான கவுண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் பிளாக் பண்ண கான்டாக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். நீங்கள் எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் யாராச்சும் நீங்கள் வந்து அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த நம்பரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அன்பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அன்பிளாக்குமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து பிளாக் லிஸ்ட் வந்து பார்க்குறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.